ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டெக்ஸ்ட்லலாம் எப்படி ஆட் பண்ணுறாங்க, அதில் எப்படி கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். டைப் பண்ணிவிட்டேன். வந்து நம்ம ஒரு இமேஜை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஒரு இமேஜ், இதில் ஏதாவது ஒரு இமேஜ் உங்களுக்கு அந்த அந்த இதுக்கு என்ன இது கரெக்டாக இருக்குமோ அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு Ctrl+V கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+G அமைக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோக்குள்ளே போயிடும். இந்த இமேஜ் அந்த ஃபோட்டோக்கு உள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா லேயரில் போயிட்டு கிளிப்பிங் மாஸ்க்னு ஒன்று இருக்கும். கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு ஒன்று இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். கிரியேட் அதை கொடுத்தோம்னாலும் உள்ளே போயிடும். நல்லா அதை பெருசு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோங்க. இந்த கலர் உங்களுக்கு இன்னும் பத்தலை அப்படின்னா Ctrl+L கொடுத்துட்டு இதில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு இப்படியே வச்சோம்னாலும் ஒரு சில ஃபோட்டோக்கு செட் ஆகும். இன்னொரு இடத்துல என்ன பண்ணணும்னா, அந்த டெக்ஸ்ட்டு லேயர் பாக்ஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் போய் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லேயர் ஸ்டைல்ஸ் நிறையா இருக்கும். அதில் கடைசியில் ட்ராப் ஷேடோ ஒன்று இருக்கும். அந்த ஷேடோவை கொடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு எது தேவையோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ப்ரெட் இருக்குது, அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அந்த ஷேடோ ஆட் பண்ணுறது ஏன்னா நல்லா உங்களுக்கு அந்த இமேஜ் நல்லா தெரியும், அந்த டெக்ஸ்ட்டு நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நீங்கள் அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை வந்து இப்படியே வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஃபில்டர் போயிட்டு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளரில் போயிட்டு காஷன் பிளர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக பிளர் ஆகும். இதை கொடுத்தோம்னாலும் ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்க்கவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த டெக்ஸ்ட்டில் வந்து டபுள் லேயராக கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டை வந்து Ctrl+J கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும். நம்ம காப்பி பண்ண விட்டுட்டு அது கீழே ஒரிஜினல் லேயர் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நகர்த்துங்க. கீழே உள்ள லைட்டாக நகர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த எஃபெக்ட் இதுதான், இப்படி தான் பண்ணுறது. லைட்டாக மேலே ஏற்றிக்கோங்க. மேலே ஏற்றிட்டு இதில் நீங்கள் என்ன கலர் வச்சாலும் சரி, ஆனால் மோஸ்ட்லி அதில் பேக்ரவுண்ட் வந்து அந்த ஒயிட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒயிட் வச்சிங்கன்னா நம்மளுக்கு எஃபெக்ட் பார்க்க நல்லாயிருக்கும். இது மாதிரி தான் எல்லாமே அந்த டார்க் எஃபெக்ட்லாம் எல்லாமே இப்படி தான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. இப்படி தான் ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்களாம் ஒர்க் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரியாது. நீங்களே ஒரு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி நீங்களாக ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்களாக கற்றுக்க முடியும். இது எல்லாத்துக்குமே 2 மெத்தட் இல்லை 3 மெத்தட்ஸ் இருக்கும். அதை நீங்களே மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு லேயரை வந்து இப்படி இந்த கட் பண்ணுற மாதிரி போடுவாங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணி போடுற மாதிரி போடுவாங்க. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வேறு என்னென்ன வீடியோ வேணும்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.